அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜிகேசி டெக் சேனல்ல வேர்ட்ல எம்எஸ் வேர்ட்ல ஹைப்பர் லிங்க் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த ஹைப்பர் லிங்க் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிட்டு தென் ஆல் ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கான்செப்ட் போயிடலாம். ஸோ ஹைப்பர் லிங்க்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஆர்டிகலாக இருக்கட்டும், ஒரு ப்ரெசன்டேஷன் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த டாக்குமெண்ட்லேருந்து இன்னொரு டாக்குமெண்ட்டை லிங்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் லிங்க் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள், நான் இங்கே ஒரு ப்ரொடெக்ஷனை பற்றி நான் ஒரு ஆர்டிகல் எடுத்துகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொடெக்ஷன்னா என்ன, அதோட க்ளோசிங் டிஸ்க்ளோசிங்னா என்னன்னு பாடுறேன். அப்போது எனக்கு ப்ரொடெக்ஷனுக்கு தனி பேராகிராஃபோ இல்லை தனி ஒரு டாக்குமெண்ட்டோ எனக்கு நான் உடனே லிங்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹைப்பர் லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஹைப்பர் லிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், அதாவது ஒரு டாக்குமெண்ட்லேருந்து இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கு லிங்க் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு உங்களால் லிங்க் பண்ணிக்க முடியும், இல்லை ஒரு பேராகிராஃப்லேருந்து இன்னொரு பேராகிராஃப்க்கு நம்மளால் லிங்க் பண்ணிக்க முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க். ஓகேங்களா? ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், பேசிக்ஸில் இந்த ஹோம், இப்போ இன்சர்ட்டில் ஹைப்பர் லிங்க் இங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோட கர்சர் தெரியும்னு நினைக்கிறேன், இன்சர்ட் ரிப்பனில் லிங்க்ஸ்ன்ற இந்த டேபில் லிங்க்னு இருக்குல்ல, இதுதான் ஹைப்பர் லிங்க். ஸோ கிரியேட் அ லிங்க் யுவர் டாக்குமெண்ட் ஃபார் குவிக்லி ஆக்சஸ் டு வெப் பேஜ் அண்ட் ஃபைல்ஸ். அது வெப் பேஜாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஃபைலாக இருக்கட்டும், ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு எங்கே வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த வேர்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே லிங்க்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு டாக்குமெண்ட் ஃபைல்லாம் ஓப்பன் ஆகும். நார்மல் நம்மளுக்கு மை கம்ப்யூட்டரில் ஓப்பன் ஆகும் இல்லையா, டி டிரைவ், சி டிரைவ்னு. ஸோ உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா, சார் நான் வேர்டு தான் லிங்க் பண்ணணுமா? அப்படி கிடையாது. நீங்கள் எக்ஸல் ஃபைலை லிங்க் பண்ணலாம், இல்லை பவர் பாயிண்ட்டை லிங்க் பண்ணலாம், இல்லை வேர்டையே கூட நீங்கள் லிங்க் பண்ணலாம், நோட் பேட் லிங்க் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் எக்ஸல் லிங்க் பண்ணுறேன். நான் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு இப்போ நான் ப்ரொடெக்ஷன்ற பார்த்துட்டேன். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வேர்ட் மேலே கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கேட்கும், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஐடென்டிஃபையர் போட்டேன்னு. இது ஜஸ்ட் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். இப்போ நான் இதை எஸ் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகும், அதாவது ப்ரொடெக்ஷனில் இருந்து. ஸோ ஒரு டாக்குமெண்ட் ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு லிங்க் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ட் டேப் கொடுத்துட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக, இது இப்போ மட்டும் இல்லை, எப்போ வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு, இப்போ நாளைக்கு ஓப்பன் பண்ணுறீங்க, உங்களுக்கு உடனே ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது அந்த லிங்க் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த கண்ட்ரோல் கே கொடுத்தாலும் ஓகே தான். இப்போ எக்ஸாம்பிள் நான் வேறு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே மிசேலினியஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கே கொடுக்குறேன். கண்ட்ரோல் கே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அகெயின் சேம் திங், அது ஹைப்பர் லிங்க் தான் வரும். இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நல்லா பாருங்கள். இங்கே லிங்க் டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? இந்த லிங்க் டூ ஆப்ஷன் எதுக்காகனா எக்ஸிஸ்டிங் தி ஆர் வெப் பேஜ், அதாவது என்னென்னா ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல் வேணுமா, இல்லை பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களா, புக் மார்க் மாதிரியோ இல்லை கமெண்ட் மாதிரியோ இல்லை ஹெட்டிங்ஸ் மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இங்கே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிரியேட் நியூ டாக்குமெண்ட், இல்லை இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் செஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்ததும் உங்களுக்கு என்ன அப்படின்னா இங்கே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், புதுசாக இங்கே நல்லா மேலே பாருங்கள், ஃபைலோட நேம் கம்ப்யூட்டர் செஷன் ஓப்பன் ஆயிருக்கா? ஸோ இங்கேருந்தும் டேரெக்டாக எக்ஸாம்பிள் நான் இப்போ மிசேலினியஸை பற்றி நான் ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஒரு சேவ் கொடுத்துப்போம். இது நார்மலாக க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் போயிட்டு எப்போ நான் இந்த மிசேலினியஸில் போயிட்டு கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு லிங்க் ஆகிடும். ஸோ ஒரு ஹைப்பர் லிங்க் இஸ் த சென்ஸ் டாக்குமெண்ட்டை மட்டும் கனெக்ட் ஆகாமல் அதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்ட்ரோல் கே கொடுக்குறேன். ஸோ புது டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு புக் மார்க்கோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கமெண்ட்ஸோ ஹெட்டிங்கோ நீங்கள் கொடுத்த பட்சத்தில் ஒரு இங்கே பாருங்கள் ஹெட்டிங் வந்திருக்கு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் I-35 வந்திருக்குல்ல, இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் கிளிக் கொடுக்குறேன்.
அந்த ஹெட்டிங்கில் ஐ சர்டிஃபைட் ஐ ஹாவ் அ சென்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி அபோவ் தி ப்ரொவிஷன் வந்துருக்கு இல்லையா, இங்கே லிங்காக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹைப்பர் லிங்க்கில் நீங்கள் லிங்க் பண்ணும்போது இந்த டைப்ஸ் எல்லாமே உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் MS வேர்டில் இருந்து ஒரு டாக்குமெண்ட்டை கனெக்ட் பண்ணணும், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஹைப்பர் லிங்க் தான். ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் கே. அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹைப்பர் லிங்க்கு கேட்பாங்க. எப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஃபைல் வெப் பேஜை நீங்கள் லிங்க் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கரண்ட் டாக்குமெண்ட்லேருந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு லிங்க் பண்ண முடியும் பை யூசிங் நீங்கள் ஆல்ரெடி புக் மார்க்கோ இல்லை கமெண்ட்டோ இல்லை ஹெட்டிங்ஸோ இந்த மாதிரி லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கனால அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுத்துட்டு அங்கே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். இமெயில் அட்ரஸ் டேரெக்டாக ஒரு இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு கூட உங்களால் லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஹைப்பர் லிங்க் கொடுக்குறீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ரௌஸ் பேஜாக இருக்கட்டும், ரீசன்ட் ஃபைல்ஸ், நார்மல் கரண்ட் பேஜ் எடுத்துகிட்டு எக்ஸிஸ்டிங் ஃபைலும் கொடுக்கலாம், பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் கொடுக்கலாம், கிரியேட் இமெயில். இது எதுக்காக நான் வந்து அடிக்கடிக்கு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒன் வேர்ட் ஆப்ஷன்ஸில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன வரும் அப்படின்னா ஹைப்பர் லிங்க்கில் இந்த 4 ஆப்ஷனும் கொடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்களா, இது எது வந்து ஹைப்பர் லிங்க்கில் யூஸ் பண்ணலாம், நீங்கள் என்ன கிளிக் பண்ணணும்னா ஆல் தி அபவ், இது எல்லா ஆப்ஷனுமே உங்களால் ஹைப்பர் லிங்க்கில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இது ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின், ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இந்த ஹைப்பர் லிங்க் அப்படின்றது. ஸோ ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட், ஏன்னா அது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, வேர்ட் டாக்குமெண்ட்னா வேர்ட் டாக்குமெண்ட்டை மட்டும் தான் லிங்க் பண்ண முடியுமா, இல்லை அதர் டாக்குமெண்ட்ஸும் இதில் லிங்க் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தெரிஞ்சவங்க அகைன் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இந்த ஹைப்பர் லிங்க். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.